வெல்கம் டு ஜிகே சொல்யூஷன். இன்றைய வீடியோவில் ஒரு 7 டார்லிங்டன் அரேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேமஸ் ஐசி ULN 2001, 2002, 2003A அந்த மாதிரி சீரீஸில் வரும். இது ரொம்ப காமனாக மைக்ரோ கண்ட்ரோலர் அமைந்திருக்கக்கூடிய சர்க்கியூட்டில் எல்லாத்துலேயுமே இந்த ஐசி இருக்கும். இந்த ஐசியோட பயன் என்னன்னா, லோ லெவல் லாஜிக், அதாவது மைக்ரோ கண்ட்ரோலர் உங்களுக்கு தெரியும் 5 வோல்ட்டில் வேலை செய்யும். சில மைக்ரோ கண்ட்ரோலர்லாம் 3.3ல கூட வேலை செய்யுது. 5 வோல்ட்டில் வேலை செய்யும். அந்த 5 வோல்ட்டில் இருக்கக்கூடிய ஐசி கொடுக்கக்கூடிய அவுட்புட்டை டைரக்டாக நம்ம எந்த ஒரு அவுட்புட் டிவைசஸும் கொடுக்க முடியாது. எடுத்துக்காட்டாக ஒரு மோட்டர் ரன் பண்ணணும், ஒரு ரிலே ரன் பண்ணணும், இல்லை ஒரு எல்இடி அந்த மாதிரி கொஞ்சம் பவர் உள்ள எல்இடிஸை ஆன் பண்ண வைக்கணும்னா டைரக்டாக மைக்ரோ கண்ட்ரோலர்லேருந்து நம்ம அவுட்புட் எடுத்து கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தீங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோலர் ஐசி வந்து ஓவர்லோட் ஆகும். புரியுதுங்களா? ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு லோ லெவல் லாஜிக் அப்படின்னு சொல்லக்கூடிய மைக்ரோ கண்ட்ரோலர் லெவல் வோல்டேஜ் லெவல்ல இருந்து நீங்கள் ஹை வோல்டேஜ் 50 வோல்ட் வரை நம்ம வந்து அதிகமாக பண்ணலாம். 12 வோல்ட் நார்மலாக ரிலேலாம் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் ரிலே இருக்கும், மோட்டர்லாம் 12 வோல்ட் இருக்கும். 12 வோல்ட் வந்து பயன்படுத்தக்கூடிய ஹை லெவல் லாஜிக்கு கன்வெர்ட் பண்ணுவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு இன்டர்மீடியட் ஐசி. இது வந்து ஒரு அரேன்னு சொல்லும் போதே தெரியுது. இது கிட்டத்தட்ட ஒரு 7 அரே கொண்ட ஒரு ஐசி. அப்போ 7மே பேரலல் சிமிலராக தான் இருக்கும். உங்களுக்கு தேவையான அரேஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஐசியில் 7 அரேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அரேன்னு சொல்றது என்னன்னா அடுக்கு, ஒரே மாதிரி உள்ள அடுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நான் சொல்றேன், இது எப்படி என்ன பயன்னு சொல்றேன். ஒரு அரேயை பத்தி நம்ம வந்து புரிஞ்சிட்டோம்னா மற்ற 7மே ஒரே பிரின்சிபல் தான், பேரலாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரே ஐசி யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இந்த ஐசி யூஸ் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருக்க சர்க்கியூட்டில் மைக்ரோ கண்ட்ரோலர் உபயோகப்படுத்தக்கூடிய சர்க்கியூட் மெயினாக உள்ளது இன்வெர்டர் ஏசியில் பயன்படுத்துகிறோம். இன்வெர்டர் ஏசிலையும் இந்த ஐசி அதிகமாக பயன்படுது. புரியுதுங்களா? இந்த ஐசி எப்படி வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்கள் அதை எப்படி டெஸ்ட் பண்ணலாம், அல்லது அதில் என்ன பழுது ஏற்பட வாய்ப்பு இருக்குது இல்லை அப்படிங்கிறத பற்றி நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்போ நார்மலாக ஒரு லோ வோல்டேஜ் லாஜிக்ல இருந்து ஒரு ஹை வோல்டேஜ் ரிலேயை நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணணும். அதாவது 5 வோல்ட் சிக்னல்ல இருந்து 12 வோல்ட் ரிலே ஆப்ரேட் பண்ணணும்னா எப்படி பண்ணுவோம்? ஒரு டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுவோம், ஒரு NPN டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுவோம். NPN டிரான்சிஸ்டர்ல இன்புட்ல 5 வோல்ட் கொடுப்போம். இன்புட்ல 5 வோல்ட் கொடுத்தோம்னா இந்த ரெசிஸ்டர், பயாஸ் ரெசிஸ்டர் வழியாக இந்த பயாஸை வந்து நமக்கு சிக்னல் 5 வோல்ட் கொடுப்போம். 5 வோல்ட் கொடுத்தா டிரான்சிஸ்டரோட ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரியும், ஒரு எலக்ட்ரானிக் சுவிட்ச் தான் அது. பேஸ்ல நீங்க சிக்னல் கொடுத்தீங்கன்னா கலெக்டர் டு எமிட்டர் ஷார்ட் ஆயிடும், லோ வோல்டேஜ் லோ ரெசிஸ்டன்ஸ் ஆயிடும், அதாவது ஷார்ட் ஆயிடும், கரண்ட் பாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ இது வழியாக 5 வோல்ட் கொடுக்கும்போது இந்த டிரான்சிஸ்டர் ஆன் ஆகும், கலெக்டர் டு எமிட்டர் ஆன் ஆச்சுன்னா இங்க நம்ம VCC வந்து என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு காயில் வழியாக கலெக்டர் கொடுத்துருக்கோம். டைரக்டா கொடுக்கல, ஒரு டிரான்சிஸ்டரோட கலெக்டரை வந்து டைரக்டா பாசிட்டிவ்ல கொடுக்காம ஒரு காயில் வழியா கொடுத்துருக்கிறோம். இந்த காயில் வந்து இது லோட் ஆகணும்னா இந்த இடத்துல நமக்கு பாசிட்டிவ் இந்த காயிலுக்கு கிடைச்சிரும், நெகட்டிவ் வந்து இந்த டிரான்சிஸ்டர் வழியா தான் கிடைக்கும். அப்ப நீ 5 வோல்ட் கொடுக்கும்போது இந்த டிரான்சிஸ்டர் சுவிட்ச் ஆன உடனே இந்த ரிலே ஆன் ஆயிடும். இது நார்மல் சர்க்கியூட், இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், இது ஒன்றும் புதுசு இல்லை. பட் நார்மலா ஒரு லோ வோல்டேஜ் 5 வோல்டேஜ் சிக்னலை வச்சுட்டு 12 வோல்டேஜ், அதாவது VCC வந்து 12 வோல்ட் வச்சுக்கலாம். 12 வோல்ட் ரிலே. அது மட்டும் இல்லை, இங்க லோ கரண்ட் இருக்கும், இங்க ஹை கரண்ட்ல நம்ம ஒரு அவுட்புட் டிவைஸை நம்ம ஆப்ரேட் பண்ண வைக்க முடியும். இதுதான் நார்மலா நம்ம பயன்படுத்துறோம். இன்னும் பவர்ஃபுல்லா உங்களுக்கு வேணும்னா இந்த டிரான்சிஸ்டரை டார்லிங்டன் டிரான்சிஸ்டராக மாத்தலாம். டார்லிங்டன் டிரான்சிஸ்டர்னா உங்களுக்கு தெரியும், ஏன்னா ஒரே ஸ்டெப்ல ஒரே ஒரு டிரான்சிஸ்டரை கொண்டு நீங்க அதிகமான கரண்ட்டுக்கு ஸ்டெப் அப் பண்ண முடியாது. அதற்காக சீரீஸ்ல 2 டிரான்சிஸ்டர் கொடுப்பாங்க. இது வந்து கம்பைன் டிரான்சிஸ்டர், இதுக்கு பேரு டார்லிங்டன் டிரான்சிஸ்டர்னு பேரு. இதை நம்ம முன்னாடி டிரான்சிஸ்டர் வீடியோல பார்த்துருக்கோம். இந்த டார்லிங்டன் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணி அதே தான் பேஸ்ல நீங்க வந்து 5 வோல்ட் கொடுத்தீங்கன்னா இந்த அவுட்புட் வந்து நீங்க வெளியில எடுத்துக்கலாம். ஆனா இதுல வந்து என்னன்னா, நம்ம வோல்டேஜ் இதுல வந்து நம்ம எங்க கொடுக்குறோம்னா த்ரூ அவுட்புட் டிவைஸ் வழியா கொடுக்கணும். அப்படிதான் போன இதுல பார்த்தோம். பாருங்க, இதுல என்ன பண்ணோம், அவுட்புட் டிவைஸ் வழியா தான் 12 வோல்ட் வருது. புரியுதுங்களா? அப்ப இந்த செக்ஷன் மட்டும், அதாவது இந்த டயோடு இந்த செக்ஷன் மட்டும்
இந்த செக்ஷன் மட்டும் அரேஸா எடுத்துக்கிறாங்க. இது அவுட்புட் டிவைஸா நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். இந்த டயோடு வந்து இதுக்கு பேரு ஃப்ளைபேக் டயோடு அல்லது ஃப்ரீ வீலிங் டயோடுன்னு சொல்லுவாங்க. இதை பத்தி நம்ம இன்னொரு வீடியோல தெளிவா நம்ம பார்க்கலாம். பட் நான் ஒரு பேசிக் ஐடியா தரேன். இந்த டயோடு எதுக்காக பயன்படுத்துறதுனா, இது வந்து ஒரு இண்டக்டிவ் காயில். இண்டக்டிவ் காயில நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம். அது வழியா நீங்க ஸ்டோர் பண்ணும்போது மேக்னெட்டிக் எனர்ஜி அந்த இண்டக்டர் காயில்ல வந்து ஸ்டோர் ஆகும். கரண்ட் பாஸ் ஆகும் பொழுது திருப்பி நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணும் பொழுது, ஆன் பண்ணும்போது பிரச்சனை இல்லை, பட் பவர் ஆஃப் பண்ணும் பொழுது இந்த 5 வோல்ட் சிக்னலை நம்ம ரிமூவ் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு ஸ்பைக், வோல்டேஜ் ஸ்பைக் உண்டாகும். அந்த ஸ்பைக்கு 100 வோல்ட் எல்லாம் கூட போக வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்களா? ஸோ அந்த 100 வோல்ட் வந்துச்சுன்னா இந்த காயில் பர்ன் ஆயிடும். அந்த மாதிரி நம்ம ஆஃப் பண்ணும் பொழுது, இல்லை இந்த டிரான்சிஸ்டர் பர்ன் ஆயிடும். ஸோ அதை வந்து நம்ம அவாய்ட் பண்றதுக்காக இந்த டயோடு வழியா ரிவர்ஸ் பயாஸ்ல கொடுத்துருப்பாங்க. ஃபார்வர்ட் பயாஸ்ல நார்மலாக ரிலே ஆப்ரேட் ஆகும். ரிலேலேருந்து வரக்கூடிய அந்த ஸ்பைக் வோல்டேஜ் 100 வோல்டேஜ் இது ஆஃப் பண்ணும் பொழுது ஏற்படக்கூடிய ஹை ஸ்பைக் வோல்டேஜை இது வழியாக ஷார்ட் சர்க்கியூட் பண்ணுவதற்காக ஒரு டயோடு கொடுப்பாங்க. இது ப்ரொடெக்டிவ் டயோடு அல்லது ஒரு சர்ஜ் லிமிட்டர்னு சொல்லிக்கலாம், சர்ஜ் ப்ரொடெக்டர்னு சொல்லிக்கலாம். இது கண்டிப்பாக ஒரு இண்டக்டர் இருந்துச்சுன்னா அதுக்கு பேரலா ஒரு டயோடு கொடுக்கணும். இந்த அரேல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்பெஷலா இந்த டயோடையும் உள்ளே கொடுத்துட்டாங்க. ஒரு அரேலையும் ஒரு ஃப்ரீவில் டயோடு அல்லது ஃப்ளைபேக் டயோடுன்னு சொல்லுவாங்க, அதுல கொடுத்துருக்குறாங்க. அதுக்காக தான் நான் அந்த இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அதனால நீங்க டைரக்டாக ரிலே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பேரலா டயோடு யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதுங்களா? ஸோ இப்போ இதை பாருங்க, அதனால தான் இதில் போட்டிருக்கிறேன். இதை பார்த்தீங்களா, இந்த மேலே இருக்கக்கூடிய டயோடு தான் ஃப்ளைபேக் ஆர் ஃப்ரீ வீலிங் டயோடு. அது வந்து காமன்லேருந்து நமக்கு எல்லா அரேஸும் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் ஒரு அரே தான் காமிக்கிறேன். இதை போல 7 அரே கொண்டது தான் இந்த ஐசி. அப்போ 7 அறைக்கு 7 டயோடு இருக்கும். நம்ம சிறிது நேரத்தில் காமிக்கிறேன். அவுட்புட் இது. இந்த அவுட்புட்டை நம்ம என்ன பண்ணணும்னா, அவுட்புட் டிவைஸ் அதாவது ரிலே, மோட்டார் எதுவாக இருந்தாலும் சரி, அது வழியாக பிளஸ் வோல்டேஜில் கொடுத்துடணும். புரியுதுங்களா? அப்போ இந்த இன்புட் பார்த்தீங்கன்னா ஒரு 7 இன்புட் இருக்கு பேரலா. அப்போ 7 இன்புட் நீங்க விதவிதமா கொடுக்கலாம். அது போல அவுட்புட்டும் விதவிதமா எடுத்துக்கலாம். புரியுங்களா? இதை மொத்தமா நம்ம வந்து அரேல காமிக்கிறேன். இது வந்து என்ன பண்ணுது ஆக்சுவலா, இந்த அவுட்புட்டை வந்து 0 பண்ணுது. அதாவது நீங்க இன்புட் 5 வோல்ட் கொடுக்கும்போது இந்த அவுட்புட் வந்து 0 ஆகுது. அதனால இதுக்கு பேரு நாட் கேட். இது இன்னொரு வகையில் இந்த மாதிரி குறிக்கலாம். அது நாட் கேட் மாதிரி வேலை செய்யும். புரியுதுங்களா? ஏன்னா நீங்க 5 வோல்ட் பேஸ்ல கொடுக்கும்போது கலெக்டர் டு எமிட்டர் ஷார்ட் ஆகுது. அப்ப கலெக்டருங்கிறது அவுட்புட். அப்ப அவுட்புட் என்ன ஆகுது? 0 ஆகுது. நீங்க வோல்டேஜ் கொடுக்கும்போது அவுட்புட் 0 ஆகுது. அதாவது வோல்டேஜ் கொடுக்கும்போது அவுட்புட் 0 ஆகுது. ஆனா அந்த அவுட்புட்டுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம், சீரீஸ்ல அவுட்புட் டிவைஸ் ரிலே கொடுத்து அதுல இருந்து வோல்டேஜ் கொடுத்துக்கிறோம். அவுட்புட் டிவைஸ்ல இருந்து இதுல இருந்து ரிலே கொடுத்து விசிசி கொடுக்குறோம். புரியுதுங்களா? இதை போல ரிலே கொடுத்துக்கலாம். அப்போ விசிசி வந்து ரிலே வழியா வருது, அதுக்கு நெகட்டிவ் தான் கிடைக்கல. நீங்க இங்க வோல்டேஜ் 5 வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா, 5 வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா இங்க 0 வோல்ட், அதாவது கிரவுண்ட் ஆயிடும். ஏன்னா நாட் கேட் இது. ஸோ கிரவுண்ட் ஆச்சுன்னா இங்க அவுட்புட்ல வந்து அந்த பக்கம் விசிசி கொடுக்குறீங்க, இந்த பக்கம் கிரவுண்ட், இந்த ரிலே ஆன் ஆயிடும். அதனால இது ஓப்பன் கலெக்டர்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஸோ இப்போ இதுதான் சிஸ்டம். இதுல ஒரு ஃப்ரீ வீல் டயோடு கொடுத்துருக்காங்க. இது ஒரு அரே தாங்க. இப்போ இந்த அரே வந்து நான் இதுல போடுறேன். 7 அரேஸ் இது கொண்டது. பார்த்தீங்களா? இதை போல 7 அரே பேரலா கொடுத்துருக்காங்க. உங்க வசதிக்காக இன்புட்டுக்கு நேரையே அதோட அவுட்புட் கொடுத்துட்டாங்க, கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்காக. மாறி மாறி கொடுத்தா உங்களுக்கு எந்த இன்புட் எங்க வருதுன்னு தெரியாது அவுட்புட். அதனால இந்த இன்புட் இங்க இருக்கக்கூடியது, இது வந்து என்ன ஆகும், எத்தனை பின்னு கொண்டது? 8, 16 பின்னு கொண்டது. ஸோ இப்போ 1வது பின்னும் 16வது பின்னும் கனெக்ட் பண்ணீங்கன்னா ஒரு அரே. அதை போல ஒரு 7 அரே இருக்கு. காமனா நம்ம கீழே வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, கிரவுண்டு தனியா, காமன் தனியா கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? காமன்ங்கிறது பிளஸ் வோல்டேஜ் விசிசி, காமன்ங்கிறது விசிசி. இது வந்து ஃப்ரீவீல் டயோடுக்காக தான் அந்த காமன். இந்த ஐசி வந்து இதுல வேலை செய்யல, ஃப்ரீவீல் டயோடுக்காக காமன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நீங்க ஃப்ரீவீல் டயோடு நீங்க யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. வெளியில ரிலே யூஸ் பண்ணீங்கன்னா டைரக்டா ரிலே யூஸ் பண்ணிக்கலாம். இதை போல தான் அமைஞ்சிருக்கும். அப்ப இன்புட்ல எந்தெந்த இன்புட்டுக்கெல்லாம் நீங்க 5 வோல்ட் கொடுக்குறீங்களோ, அவுட்புட்டு நீங்க காமன் வோல்டேஜ் 12 வோல்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 12 வோல்டேஜ்ல இருந்து அவுட்புட் எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? ஸோ லோ வோல்டேஜ் லாஜிக்ல இருந்து ஹை வோல்டேஜ் லாஜிக்கு எடுத்துட்டு போறது. ஹை வோல்டேஜ் எவ்வளவு தூரம் எடுக்கலாம்?
50 வோல்ட் மேக்ஸிமம் இந்த ஐசியில் 50 வோல்ட் எடுக்கலாம். கரண்ட் 500 மில்லி ஆம்ஸ் எடுக்கலாம் ஒரு அரேலுக்கு. சரி, உங்களுக்கு 1 ஆம்ஸ் வேணும். அப்போ இதுக்காக வேற ஐசி போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க 2 இன்புட்டை ஒன்னா பேரலல் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணும் பொழுது உங்களுக்கு இந்த 2 அவுட்புட்டையும் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு 500ங்கிறது 1 ஆம்ஸ்க்கு வந்துடும். புரியுதுங்களா? நீங்க பேரலல் பண்ணி கூட பயன்படுத்திக்கலாம். அது போல கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதிக கரண்டான ஒரு ரிலே கான்டாக்டரை உங்களால ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பேரலல் பண்ணி உபயோகப்படுத்திக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இப்போ இதுதான் பாருங்க, லோ வோல்டேஜ் 5 வோல்டேஜ் ரொம்ப மில்லி ஆம்ஸ்ல இருக்கக்கூடியதை 50 வோல்ட் 500 மில்லி ஆம்ஸ் கொண்ட அவுட்புட் டிவைஸை இது வழியா ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஐசி வந்து ரொம்ப ஃபேமஸ் ஐசி. கண்டிப்பாக மைக்ரோ கண்ட்ரோலர் இருந்துச்சுன்னா, இதை போல மைக்ரோ கண்ட்ரோலர் இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த ஐசி இருக்கும். இல்லைன்னா மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து டைரக்டாக அவுட்புட் டிவைஸை டிரைவ் பண்ண முடியாது. இது ஒரு டிரைவர் மாதிரி, டிரைவர் செக்ஷன். இப்போ பாருங்க, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது வந்து 5 வோல்ட்ல மைக்ரோ கண்ட்ரோலர் 5 வோல்ட்ல வேலை செய்யுது. இதோட கிரவுண்ட் இங்கே கொடுத்துட்டோம். இது 2 கிரவுண்டும் சேம். இதுல வந்து நம்ம 3 அவுட்புட் எடுத்திருக்கேன். 3 அவுட்புட் மைக்ரோ கண்ட்ரோலர் இருந்து 3 பின்ல இருந்து வருது. அதாவது 5 வோல்ட் தான் வரும். இங்கேயும் 5 வோல்ட் தான் வரும், இங்கேயும் 5 வோல்ட் வரும், இங்கேயும் 5 வோல்ட் வரும். இப்போ நான் சுவிட்ச் ஆன் பண்ணேன்னா 3துலையும் 5 வோல்ட் வந்துடும். 5 வோல்ட் வந்து என்ன ஆகும்? அவுட்புட்ல நீங்க கொடுக்கக்கூடியது 12 to 15 வோல்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 12 வோல்ட் கொடுக்குறோம்னு வச்சுக்கோம். அப்போ அவுட்புட்ல 12 வோல்ட் வந்துடும். அவுட்புட்ல 12 வோல்ட் வந்துடும். இப்போ நான் சுவிட்ச் ஆன் பண்ணேன்னா அவுட்புட்ல போகிறோம் 12 வோல்ட் வந்துடும். ஆனால் நம்ம 5 வோல்ட் தான் ஐசி கொடுக்குறோம். ஐசி 12 வோல்ட் இங்கே இருக்கக்கூடிய 12 வோல்ட்டை கொடுக்குது. எப்படி கொடுக்குது பாருங்க. 12 வோல்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அவுட்புட் டிவைஸ் தான் கொடுத்துருக்கீங்க. அவுட்புட் டிவைஸோட மைனஸ் பாயிண்ட்டை இந்த ஐசி வழியாக கொடுக்குறோம். வோல்டேஜை கொடுக்கல. இந்த ஐசி வந்து என்ன பண்ணுது? மைனஸ் பாயிண்ட்டை தான் நமக்கு வந்து கொடுக்குறமே ஒழிய, அதாவது நெகட்டிவ் வோல்டேஜ் கிரவுண்டை தான் நம்ம அது கொடுக்குறமே ஒழிய, பிளஸ் வோல்டேஜ் பூரா டைரக்டா நம்ம அவுட்புட் டிவைஸ்ல கொடுத்துட்டோம். அதனால இதுக்கு பேர் ஓப்பன் கலெக்டர் சிஸ்டம். புரியுங்களா? இப்போ நான் ஆன் பண்றேன், இந்த 3மே ஆன் ஆயிடும் பாருங்க. பாத்தீங்களா? 3த்துக்கும் 12 வோல்ட் வந்த உடனே லைட் இண்டிகேஷன் வருது, ரிலே ஆன் ஆயிடுச்சு, மோட்டர் ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ இதுதான் வந்து இந்த ஐசியோட பயன். கண்டிப்பாக இந்த ஐசி இருக்கும். இதுல வந்து நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போ ஒரு ஐசியை நீங்க வந்து செக் பண்ணணும். அதில் ஐசிக்குள்ள இருக்கக்கூடிய டிரான்சிஸ்டர் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியா செக் பண்ண முடியும். நான் அதையும் காமிக்கிறேன், ஒரு ஐடியா கொடுக்குறேன் பாருங்க. பாருங்க, இதுதான் வந்து அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரே அரேயோட அமைப்பு. இதுல பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு டயோடு, இது ஒரு டயோடு. இந்த 2 டயோடும் சேர்ந்து இது ஒரு டயோட எடுத்துக்கலாமா? இந்த 2 டயோடு பாருங்க, இந்த 2 டயோடு சேர்த்து ஒரு டயோட எடுத்துக்கலாம். அதே போல இது வந்து ஒரு டயோடு, இது ஒரு டயோடு இல்லையா? அவுட்புட்டுக்கும் காமனுக்கும் ஒரு டயோடு. இப்போ இது ஒரு டயோட எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? இதை ஒரு டயோட எடுத்துக்கலாம், இதை ஒரு டயோட எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த டயோட வந்து நீங்க மல்டிமீட்டரை வச்சு ஒரு பாயிண்ட், அதாவது இன்புட்டுக்கும் கிரவுண்டுக்கும் பார்க்கலாம், அல்லது காமனுக்கும் அவுட்புட்டுக்கும் பார்க்கலாம். காமன்ங்கிறது ஒரு பாயிண்ட் தான். ஐசியில் இருக்கக்கூடிய இதுதான் வந்து கிரவுண்டு, இது காமன். அப்ப இந்த பின்னுக்கும் இதுல உள்ள பின்னுக்கு எல்லாத்தையும் செக் பண்ணலாம். டயோடு ஃபங்க்ஷன் வரணும். டயோடு எப்படி செக் பண்ணீங்களோ அதே மாதிரி வரணும். அதே மாதிரி கிரவுண்ட்ல இருந்து இந்த பின்னுக்கெல்லாம் செக் பண்ணலாம். எல்லாத்துக்கும் டயோடு ஃபங்க்ஷன் வரணும், ரிவர்ஸ்ல பண்ணா வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா இந்த ஐசி நல்லா இருக்குன்னு அர்த்தம். சிம்பிள். இப்ப உள்ள இருக்கக்கூடிய அதோட அமைப்பு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க எளிதாக அந்த ஐசியை கோல்டு டெஸ்ட், அதாவது மல்டிமீட்டரை வச்சே அந்த ஐசி நல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஏன்னா ஐசியில் உங்களுக்கு சந்தேகம் வந்ததுன்னா நான் சொல்றேன், மோஸ்ட்லி இந்த ஐசி போகாது. அன்லஸ் நீங்க வந்து நீங்க கொடுக்கக்கூடிய அவுட்புட் டிவைஸ்ல ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் ஆச்சுன்னா அந்த ஐசி போக வாய்ப்பு இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா உங்களால முடிஞ்சிச்சுன்னா, இப்போ நான் 3 அரே தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, 4 அரே ஃப்ரீயா இருக்குன்னா நீங்க அரேஸை மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஐசியை மாற்றணும் அவசியம் இல்லை. அந்த ட்ராக்கை கட் பண்ணி விட்டுட்டு நீங்க யூஸ் இல்லாத ஃப்ரீயா இருக்கக்கூடிய அரேஸை பயன்படுத்திக்கலாம். இதுதான் ரொம்ப கெட்டிக்காரத்தனமான ஒரு ட்ரபிள் ஷூட்டிங் அண்ட் ரிப்பேர் மெத்தடு. இதுக்காக நீங்க ஐசி ரொம்ப சீப் தான். கிடைக்கலன்னா, இல்லை அது வந்து அந்த சைஸ் அந்த மாடல் கிடைக்கலன்னா நீங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம்.
சரிங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நம்புகிறேன். கமெண்ட்ஸில் கொடுங்க, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் வாஷிங் மிஷினில் இருக்கக்கூடிய சர்க்கியூட் அமைப்பு எப்படி வேலை செய்யுது, அதில் எப்படி கனெக்ஷன் இருக்குது, ஸோ ப்ராக்டிக்கலாகவும் சில போர்டை காமிக்கிறேன். அது வழியாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, புதுசாக நீங்கள் வீடியோ நம்ம சேனலுக்கு பார்க்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட இன்னொரு சேனல் மெரைன் டெக், அந்த சேனல்லையும் நான் வீடியோஸ் உங்களுக்காக தமிழில் நான் போஸ்ட் பண்ணிட்டு வரேன். அதற்கும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணும். அதில் அதிகமாக வியூஸ் இன்னும் வரல. நான் இந்த கமெண்ட்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன். அதில் இருக்க வீடியோஸையும் அந்த சேனல் கொஞ்சம் வளருவதற்காக நீங்கள் உங்களோட உதவி தேவை. நீங்கள் அதையும் கொஞ்சம் பாருங்கள். உங்களுக்காக தான் அதை வந்து ஆங்கிலத்திலிருந்து தமிழில் நாம் இப்போ வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதில் எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டது அடுத்து வரப்போகுது. அதில் எப்படி ஸ்டார்டர்ஸ் வேலை செய்யுது, ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர், அதை சிமுலேஷனோட ப்ராக்டிக்கலாக நம்ம சிமுலேஷன்லேயே செக் பண்ணி பார்க்குற மாதிரி நம்ம அந்த வீடியோவில் பதிவு பண்ண போகிறோம். அந்த சேனலையும் நீங்கள் மானிட்டர் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் இந்த சேனல் பார்க்கும் பொழுது அதையும் ஒரு தடவை என்ன புதுசாக வீடியோ வந்துருக்கு அதையும் பார்த்து எங்களுக்கு அந்த சேனலுக்கும் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.